டவுட் இருந்துச்சு. இப்ப 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஏண்டா ஒரு கண்டஸ்டண்ட ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு சீசனையோட நடத்துவீங்க. டே 1ல இருந்து 100 நாட்கள் ஒரு கண்டஸ்டண்ட புனிதராகவும் அன்னை தெரசாவும் காமிக்கிறதுக்கு உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு லைட்டா இருந்தாலும் ஏதோ ஃபேவரா இருக்காரு போல இருக்கு. அப்படிதாங்க நான் நினைச்சேன். எனக்கு கடந்த காலங்களில் வந்து கமலஹாசனே நம்ம அந்த வருஷம் தான் வச்சு மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது கூட லைட்டா ஏதோ ஒரு மறைமுகமா சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அப்படியே 100% இல்லைங்க, 200% அப்பட்டமா தெரியுதுங்க. இருந்தாலும் முழுக்க முழுக்க அரோராவை வந்து ஒயிட் வாஷ் பண்றதுக்காகவே ஒரு ஃபுல் எபிசோடு நடத்துறாரு. ஃபுல் எபிசோடு மட்டும் இல்லை நண்பர்களே, டே 1ல இருந்து இந்த 100 நாட்கள் அரோரா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து டைட்டில் வினர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிஸ்டர் சேதுபதி அவர்கள் வந்து எந்த எல்லைக்கு வேணா போவார் போல இருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு அதுதாங்க தெரியுது. குறும்படம் போடுறாங்களா? குறும்படம்? ஏய், குறும்படம் எதுக்கடா போடுறீங்க? எத்தனை விஷயங்கள் இருக்கு குறும்படம் போடுறதுக்கு. குறும்படம் போடணும்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயங்கள்ல பல விஷயங்கள் குறும்படம் போடலாம். அதெல்லாம் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த அது கடைசி குறும்படம் பில்டப் பண்ணி இவங்களுக்காக அந்த குறும்படம் போட்டு இவங்களுக்காக ஹைப்பா மக்கள் மத்தியில் ஏற்றி இவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு வர வைக்கிறதுக்கு திரு விஜய் சேதுபதி அவர் வந்து பிஆரா செயல்படுகிறார். இதை நான் 100% அடிச்சு சொல்லுவேன். நான் கூட வந்து நேற்று வரைக்கும் எப்படி பேசியிருந்தேன்னா ஒரு யூகமா சேதுபதி வந்து ஏதோ வந்து அரோராவுக்கு லைட்டா வந்து ஃபேவரா இருக்கார் போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். இந்த ப்ரோமோ பார்க்கும்போது 100% கன்ஃபார்ம் ஒயிட் வாஷ் பண்றாங்க உட்காந்து. அரோராவு பக்கம் நியாயம் இருக்கு, அரோரா சிரிக்கல, கானா வினோத் படப்பேட்டி எடுத்ததுக்கும் அரோராவுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒயிட் வாஷ் பண்றாரு. ஒரு எபிசோடே ரன் பண்றாரு. ஒரு எபிசோடு இல்ல, ஒரு சீசனே ரன் பண்றாங்க. அப்படி என்னடா அரோரா உங்களுக்கு காசு கொடுத்துச்சு எனக்கு தெரியல. இப்ப அரோராவை நல்லவங்களா காமிக்கிறதுக்கு யாரை வேணா எப்படி வேணா மோசமானவங்களா காமிக்கலாம் அப்படிங்கறத வந்து விஜய் சேதுபதி வந்து கையில் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்கும்போது அவ்வளவு கோபம் தான் வருது. டிசர்வ்டே இல்லைங்க. இப்போ இவ்வளவு சொம்பு தூக்குறாருல அரோராவுக்கு, இதே ஒரு நல்ல ஒரு டிசர்வான கண்டஸ்டன்ட் மக்கள் மத்தியில பிரபலம் இல்ல, இவன் நல்லா உழைப்ப போடுறான், இவனுக்கு வந்து ஏதோ ஒரு வெளியில ஒரு மிகப்பெரிய பண கஷ்டம் இருக்கு, இவன் எல்லா விதத்திலும் ஒழுக்கமானவன் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஃபேவரா இருந்தார் அப்படின்னா இந்த ஆள் ஃபேவரா இருக்கு தப்புலடா, நல்லவங்களுக்கு தான் ஃபேவரா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அரோரா என்னங்க பண்ணுச்சு இந்த ஷோவுக்கு? இந்த ஷோவை நீ வந்து அரோராவை வச்சு மட்டுமே ரன் பண்ணியிருப்பியா? டே 1ல இருந்து இது வரைக்கும் என்ன பார்த்துருப்ப? ஃபர்ஸ்ட் 50 நாள் வந்து துஷாரை வச்சு 18+ கண்டென்ட், அடுத்த 50 நாள் வந்து வீக்கெண்ட்ல வந்து ரிவ்யூ பண்றாங்கிற பேர்ல ஒரு 4 பாயிண்ட் எடுத்து பேசுறது. இதை தவிர நீ அரோராட்ட என்ன பார்த்த? அப்படி என்னத்தை வந்து நீ அரோராவுக்காக வந்து ஒரு எபிசோடையே ரன் பண்ற அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. என்ன நடந்திருக்குன்னா குறும்படம் போடுறாரு, அது பில்டப் பண்ணி போடுறாரு. இந்த சீசனோட கடைசி குறும்படம். இதுல சொல்லும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த சீசனோட கடைசி குறும்படம் சொல்லி அரோராவுக்கு பில்டப் பண்ணும்போது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, அரோராவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுங்க, தெளிவா புரிஞ்சுங்க. அரோராவை வந்து நேத்திக்கு வந்து கானாவினுக்கு படப்பேட்டை எடுக்கும் போது சிரிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நாள் வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. இதையெல்லாம் குறும்போடப்பட மாட்டாரு. அதுக்கப்புறமா வினோத் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வியானாவோ பிரவீனோ வந்து இவங்க எல்லாம் வந்து பிளான் பண்ணி எடுக்க வச்சுட்டாங்க, இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது இது ஒரு விஷயம். இதுக்கு எவனாச்சும் குறும்படம் போடுவானா? நீங்க சொல்லுங்க. ஒரு ஹோஸ்டா இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த விஷயத்தை எவனாச்சும் குறும்படம் போடுவானா? குறும்படம் எதுக்கு போட்டுருக்கணும் நீ நான் சொல்லட்டுமா? பார்வதியை வந்து சபரி அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் பேசுவாங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்க? சபரி, நம்ம இவன் சாண்ட்ரா, வாட்டர் மெலானு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் உட்காந்து கனி இவங்களாம் உட்காந்து நான் பாரு வேணும்னே தான் அடித்தேன், கண்ணை வேணும்னே தான் உடைச்சேன், நீ ஏன் கழுத்தை மிதிக்காம விட்ட, நீ ஏன் வந்து மூஞ்சை உடைக்காம விட்ட, நான் வேணும்னே தான் அடித்தேன், இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு குறும்படம் போக வக்கில்லாத சேதுபதி அவர்களே இதுக்கு எது குறும்படம் போடுறீங்க? அதை விட இது முக்கியமான விஷயமா? அதுக்கப்புறமா கார் டாஸ்க்ல நடந்த விஷயங்கள், ஸோ அதுக்கப்புறம் நடந்த டிராமாக்கள், அது எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. அதுக்கு குறும்படம் போட முடியாத சேதுபதி அவர்களை இதுக்கு குறும்படம் போடலாமா? அதுக்கப்புறம் திரு விக்ரம் அவர்கள் வந்து ஆதரை கீழே தள்ளிட்டு ஒரு விஷயம் பண்ணால, அந்த விஷயத்துக்கு வந்து குறும்படம் போடுறீங்களா? எதுக்கு சார் குறும்படம் போடுறீங்க? இது முக்கியமான விஷயமா? அரோரா ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணா போவீங்க போல இருக்கு. நேத்தி கானா வினோத் அவர்களை கூட்டிட்டு வந்து நீ வந்து நான் வெளியில போனதுக்கு வந்து யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அரோராவை நியாயப்படுத்த முயற்சிக்கும் போதே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க, அரோராவை வந்து நல்லவங்களா காமிக்கிறதுக்காக மற்ற எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தேன்ல. அது 100% உண்மை நண்பர்களே, 100%, 200% உண்மை. நான் ஒரு டவுட்டாகவும் ஒரு யூகமாகவும் தான் இத்தனை நாளா பேசிட்டு இருந்தேன். இவர் வந்து அரோரா பக்கம் ஏதோ ஒரு வகையில் வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு. ஆனா அரோராவுக்காக ஒரு எபிசோடே ரன் பண்ணுவேன், ஒரு சீசனே ரன் பண்ணுவேன் அப்படிங்கிறதா நீ எந்த எல்லை நோக்கி போறீங்க மிஸ்டர் சேதுபதி அவர்களே அப்படின்னு கேட்க தோணுது எனக்கு. இது என்னோட கேள்வி மட்டும் இல்ல, மக்களோட கேள்வி. இது நான் பேசல.
அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த ப்ரோமோ கீழே 1000 கமெண்ட் வந்திருக்கு, 1000 கமெண்ட்ல 900 கமெண்ட் வந்து விஜய் சேதுபதிக்கு எதிராக இருக்கு. அப்படி என்ன அரோராவுக்கு வந்து நீ வந்து சொம்பு தூக்குற? அவன் வந்து சொம்பு தூக்குற அரோரா, அதாவது விஜய் சேதுபதி விமர்சிக்கிற யாரும் வந்து கமருதீன் ஃபேனோ பார்வதி ஃபேனோ எல்லாருமே ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. அப்படி என்னடா ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இன்னைக்கு குறும்படம் போடுறாங்களாம். குறும்படம் வெக்கம் கேட்டவங்க, எதுக்குடா குறும்படம் போடுறீங்க? எது குறும்படம் போடுறீங்க? போட வேண்டிய விஷயங்களுக்கு குறும்படம் போடல, பேச வேண்டிய விஷயங்களுக்கு குறும்படம் போடல, விவாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு குறும்படம் போடல, சம்பந்தமே இல்லாம எதுக்கோ குறும்படம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கண்டஸ்டன்ட்டை மேல உயர்த்துவதற்கு எந்த எல்லைக்கு வேணா போவாங்க விஜய் சேதுபதி மற்றும் விஜய் டிவி அவர்கள் வந்து. அப்படிங்கிறது வந்து இதுல நமக்கு தெரியுது. ஒண்ணுமே இல்லை நண்பர்களே, இவர் வந்து ஒரு பில்டப்போட வராரு ப்ரோமோ ஒண்ணுல. அதாவது இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். வியானாவுக்கிட்டையும் பிரவீன் ராஜுக்கிட்டையும் இவருக்கு வந்து ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, நேற்று எபிசோடு பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன் வியானா பக்கமும் அது பிரவீன்ராஜ் பக்கம் தான் நியாயம் இருக்கு, விஜய் சேதுபதி பக்கம் 1% கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதோட ஈகோ கிளாஷ் அந்த இடத்துல செம்மையா மொக்க வாங்கியிருப்பாரு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நேற்று எபிசோட்ல ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போயிருக்கு, அது இவனுங்க டெலிகாஸ்ட் பண்ணல, எடிட்ல தூக்கியிருக்கானுங்க. இப்போ வந்து கடைசியில் விக்ரம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சாரி கேட்டு எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாரி கேட்டா அது முடிஞ்சிருமா சார்? மேடம் அவங்க தான் சாரி கேட்டாங்களா மேடம் அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு முட்டை தூக்குனார்ல. அதுக்கு முன்னாடி நடந்துங்கன்னா அப்பனா வந்து விக்ரம் பண்ணிட்டு விக்ரம் எது பண்ணிட்டு சாரி கேட்டாலும் நீங்க விட்டுறீங்க அப்படின்னா, கமருதீன் ஒரு தப்பை பண்ணிட்டு சாரி கேட்கும்போது நீங்க எதுக்கு சார் ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க டச் ஆயிருக்கு எங்காலுக்கு, நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் கூட்டிட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தால ஏயா உங்களுக்கு உள்ள ஒரு 5 கண்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க விமர்சிக்க வேண்டியது. அப்பனா உங்கள்ட்ட கண்டென்ட் இல்லையா? அவங்க மிக்சரா? அப்படின்னா அது நீங்களே ஒத்துக்கிறீங்களா? இப்ப கூட உங்களுக்கு வினோத்தோ இல்ல பார்வோ இல்ல கமருதீனோ இவங்க யாருமே இல்லாதப்ப இப்ப கூட உங்களுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான் தேவைப்படுறாங்க உங்களோட கண்டென்ட்டுக்கு, உங்களோட வீக்கெண்ட் எபிசோடுக்கு. இப்ப கூட உங்களை அந்த 5 பேர் வச்சு உங்களால ஷோ ரன் பண்ண முடியல. இதுக்கு மானங்கிட்ட குறும்படம் வேற. இந்த குறும்படத்துல இவர் சொல்றாரு, பில்டப் போட வராரு. என்ன சொல்றாருன்னா, இந்த சீசனோட கடைசி குறும்படம் ஒரு பில்டப். அப்படியே வந்து அரோராவுக்கு வந்து ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. அப்படின்னு கத்துறாங்க மேடம் அரோரா. வா எங்க சேது அண்ணா வந்துட்டாரு, எங்க சேது ப்ரோ வந்துட்டாரு, என்னை காப்பாத்த என் தலைவன் வந்துட்டான்டா, இனிமேல் நீங்க எல்லாரும் காலிடா அப்படிங்கிற மாதிரி வந்து கொந்தளிக்கிறாங்க. அந்த குறும்படத்தை வந்து வியானா சொல்றாங்க. அதாவது வந்து கேஷ்பேக் எடுக்க வச்சுட்டு இவங்க வந்து சர்காஸ்டிக்கா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு பிரவீன்ராஜ் என்ன சொல்றான்னா, 2 பேர் சொன்னது 100% உண்மை, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, 2 பேர் சொன்னது 100% வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன். இவன் பிரவீன்ராஜ் என்ன சொல்றான்னா, வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தேன், அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு மொத்த வந்து சபரிகிட்ட நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து வியானா, ஏன் தெரியுமா நீ எப்படிமா அரோராவை அப்படி சொல்லலாம், எப்படிமா சொல்லலாம்னு சொல்லி கேட்கும்போது, சார் எனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னு சொன்னா சார் அப்படின்னு சொல்லி. ஏங்க ஒரு சாதாரண விஷயம், ஏதாவது இவங்களுக்கு ஒரு ஆள் ஒயிட் வாஷ் பண்ணணும்னா அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி எவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்தாலும் அந்த விஷயத்தை எடுத்து பேசி அதை ஹைலைட் பண்ணி வீக்கெண்டில் டெலிகாஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவா வெளியில மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை கிரியேட் பண்ணி, யாரு ப்ரோ நீங்க பார்த்துக்கிட்டு மக்கள் என்ன முட்டாளா? ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன பிஆர் வேணா சொல்லுவீங்க, பார்த்துக்கிட்டு மக்கள் ஓகேவா? நீங்க போயிட்டு ஒண்ணு இல்லை, அந்த ப்ரோமோ கமெண்ட்ல போய் படிக்கங்க. 90% கமெண்ட் விஜய் சேதுபதிக்கு எதிராக இருக்கு, மக்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் வந்து வினோத்தோட பிஆர் கிடையாது, அவங்க யாரும் வந்து பார்வதியோடையோ கமருதீனோட பிஆரோ இல்ல வெளியில போன வியானாவோட பிஆரோ பிரவீன்ராஜோட பிஆரோ கிடையாது. அவங்க எல்லாரும் பொதுமக்கள் காரி துப்பி இருக்காங்க. ஒரு ஹோஸ்ட் பண்ண வேண்டிய வேலையை எதுக்கு ஒரு குறிப்பிட்ட கண்டஸ்டன்ட்டுக்கு இவ்வளவு தூரம் சொம்பு தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்க யாருமே பிஆர், பொதுமக்கள் எல்லாரும் காரி துப்புறாங்க. சோ இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படி என்னடா ஒரு கண்டஸ்டன்ட் இப்போ அவ்வளவு முட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த கண்டஸ்டன்ட் டிசர்வ்ட் அப்படின்னு கேட்டா இல்லைங்க, இல்லைன்னா நான் இதை கடந்து போயிருப்பேங்க. நானு அவங்க ஒண்ணுமே பண்ணலங்க. இந்த சீசன்ல மிக்சர்கள்ல வந்து டாப் 5 மிக்சர்னு போட்டா அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அரோராவும், 2வது இடத்துல சபரி, 3வது இடத்துல விக்ரமும் இருப்பாங்க. சீரியஸா சொல்றேன், இவங்க 3 பேர் வந்து டாப் 5 மிக்சர்ல வந்து நம்பர் 1, 2, 3 ஒண்ணுமே பண்ணாத கண்டஸ்டன்ட்டை கூட்டிட்டு வந்து வீக்கெண்ட்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி உங்களுக்கு டைட்டில் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரவன் என்ன பண்ணுவான்? இதே மாதிரி உட்காந்து வீக் டேஸ்ல நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல வந்து ஹலோ சார் அப்படி 2 வழிஞ்சு சார் இங்க இப்படி பண்ணிடலாம், இங்க இப்படி பண்ணிடலாம், இது இப்படி நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து டைட்டில் எடுத்து கொடுத்துருவீங்களா? இது என்ன ஒரு முன்னுதாரணம்? முதல்ல டாப் 5 கூட்டு வந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய கேவலமான முன்னுதாரணம். அங்க இருக்கிற டாப் 5 யாருமே வந்து டிசர்வ்டு கிடையாது அப்படிங்கிறது வந்து மக்களுடைய கருத்து. யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீ வேணா பாருங்க, பிக் பாஸ் வரலாற்றிலே சீசன் 9ல வந்து ஃபினாலே வீக்ல வந்து மிகப்பெரிய அளவுல ஓட்டு வந்து கம்மியாக போறது இந்த சீசன் தான். எழுதி வச்சுங்க. பார்த்துக்கிட்டு மக்கள் எவனுக்குமே ஓட்டு போடாதீங்க, யாருக்குமே ஓட்டு போடாதீங்க.
பார்க்காதீங்க, டிஆர்பி சதற விடுங்க, அங்க டிஆர்பி வரக்கூடாது. இப்பதான் தெரியும் உங்களுக்கு ஃபேவரட்டிசம் பார்த்தா எந்த அளவுக்கு வந்து ஷோ வந்து கேவலமா போகும் அப்படிங்கிறது வந்து இந்த சீசன்ல வந்து தெரியும். நீங்க வந்து நோட் பண்ணீங்க. அவரை கூப்பிட்டு டவுட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னா சார், இதுல என்ன சார் தப்புன்னு சொல்லி சொல்லும்போது, வியானா நீங்க பேசும்போது ஒன்றும் டவுட்டா இருக்குன்னு சொல்லி சொன்ன மாதிரி தெரியலையே, நீங்க ஆணித்தரமா அவங்க தான் பிளான் பண்ணி எடுக்க வச்சுட்டு சிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சேதுபதி சொல்றாருங்க. இது அப்படியே 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 வந்து சொம்பு இல்லைங்க. நேற்று சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அண்டாவோட வந்திருக்காரு தலைவர். அரோரா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டுக்காக கானாவினத்தை பலி கொடுத்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடந்த கால சீசன்ல டிசர்வான கண்டஸ்டன்ட் நிறைய பேர் வெளியில போயிருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, எவ்வளவு விஷயங்கள் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் குறும்படம் போடல. அரோராவுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அரோராவை இந்த இடத்துல வந்து ஒயிட் வாஷ் பண்ணி நல்லவங்களா காமிக்கிறதுக்காக குறும்படம் போடுறதுல எந்த அளவுக்கு ஒரு கேவலமான வக்கரமான வேலை தெரியுமா இது? அரோரா விக்ரம், அரோரா விக்ரம் 2வது வாரம் வெளியேற வேண்டிய 2 கண்டஸ்டன்ட் நீங்க டாப் 5ல இருக்காங்க. 2வது வாரம் ஃபர்ஸ்ட் வீக் கூட நீ ஏதோ 18+ கண்டென்ட் பண்ணாங்கன்னு நீ வச்சுக்கலாம் உன் கண்டென்ட்டுக்கு. 2வது வாரம் வெளியேற வேண்டிய அரோராவையும் விக்ரமே கூட்டிட்டு வந்து ஃபினாலே கூட்டிட்டு வந்து இப்ப அவங்க நல்லவங்க, அவங்க வந்து நல்ல கேமர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து மடைமாற்றி அவங்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு எபிசோடே நடத்திட்டு இருக்கிற விஜய் சேதுபதி அவர்களே அப்படின்னு கேட்க தோணுது இதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து வியானாவை ரோஸ்ட் பண்ணிட்டு வியானா கிட்ட வந்து இவருக்கு வந்து ஒரு ஈகோ ட்ரிப் ஆயிடுச்சு. சத்தியமா சொல்றேன், வியானா ஹாட்ஸ் ஆஃப். வியானா வந்து அவ இப்ப எப்படி தெரியறானா வச்சுக்கலாங்க, இந்த மாதிரி ஒரு கேமர் எங்க போன நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஒரு கட்ஸ். நேத்திக்கு எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளோட பாயிண்ட் அவ தெளிவா நிக்கிறா. நான் சொன்னது கரெக்ட், நான் கன்வே பண்ண விதம் வேணா தப்பா இருந்திருக்கலாம், பட் ஆனா நான் சொன்ன விஷயங்கள் கரெக்ட், ஸோ அதனால நான் அதே ஸ்டேட்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அதை எடுத்துட்டு வந்து திரும்ப விஜய் சேதுபதி வந்து வியானாட்ட ஒரு ஈகோ ட்ரிப் ஆகி வியானாவை போட்டு பொழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து இறங்கி வேலை செய்யறாரு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா, எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? நேத்திக்கு வியானா வந்து நேத்தி நினைச்சிட்டு இருந்தீங்களா விஜய் சேதுபதி வந்து வியானாவை ரோஸ்ட் பண்ணா நினைச்சிட்டு இருக்கீங்களா? 100% கிடையாது. அந்த விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஹோஸ்ட வியானா தான் ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. நேத்திக்கு நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க, பதிலே கிடையாது. தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கறவங்க வந்து நீங்க வந்து விட்டுருவீங்களா சார் அப்படின்னா, ஃப்ரீயா விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வியானா நேத்திக்கு கேள்வி கேட்டாங்க. இதே வந்து இப்ப இவன் விக்ரமகரம் வந்து தப்பு பண்றான், அடிக்கிறான், உதைக்கிறான், பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபடுறான், அப்ப சாரி கேட்கறான், அப்புறம் நீங்க விட்டுறீங்க, அவன் தான் சாரி கேட்டானப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அப்படின்னா வந்து இப்ப நீங்க கம்முனுதுன்னு தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கும்போது நீங்க விட்டுற வேண்டியதானே சார், எதுக்கு சார் ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புல. அவ்வளவுதான். ஒரு ஹோஸ்டுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிறது தேவையே படாத நண்பர்களே, சீரியஸா சொல்றேன். இதை விட ஒரு அவமானம் ஹோஸ்டுக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ், இவங்க 2 பேரை வச்சுட்டு ஷோ ரன் பண்றீங்க, வீக்கெண்ட் ஷோ ரன் பண்றீங்க. அப்போ நீங்க கூட்டிட்டு வந்த மிக்சர் எல்லாமே மிக்சர் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. பிரவீன்ராஜ் அண்ணா, நீங்க வந்து எப்படி சார் வந்து சபரியை வந்து சிரிச்சாரு, ஒரு ஃப்ரீ ஸ்பேஸா இருந்தாரு, ஒரு மாதிரி வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, சொல்லுங்க சொன்னேன் சார். இது சொன்னது என்னதான் தப்பு, நான் பார்த்ததை நான் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனே சார் நீங்க அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சார், உங்க டோனை கட் பண்ணுங்க சார். ஏங்க நீங்க ஹோஸ்ட்டுங்க, அவங்க கண்டஸ்டன்ட்டுங்க, நீங்க ஹோஸ்டா முதல்ல நடந்துங்க. ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் மேனர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட எந்த அளவுக்கு வரம்பு மீறி பேசணுமோ அது எல்லாமே பேசிக்கிட்டு நீங்க. ஆண்டவர் திரு கமலஹாசன் தெரியுமா, எவ்வளவு பெரிய ரோஸ்டா இருந்தாலும் சரி அவ்வளவு டீசென்டாவும் அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு தூரம் வந்து அவர் இறங்கி ஒரு எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு கண்ணியத்தையும் கட்டுப்பாடையும் வச்சிருப்பாரு ஆண்டவர். எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கான் ஆண்டவர் மேல, கமலஹாசன் மேல எனக்கு 1000 விமர்சனம் இது கருத்தியல் ரீதியா இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். பட் ஆனா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோஸ்ட் வந்துட்டா அவர் அந்த இடத்துல ஒரு ஹோஸ்டாவும் அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து ஒரு கண்டஸ்டன்டாவும் பார்ப்பாரு. நீங்க எப்படி இறங்கி வேலை செய்றீங்க தெரியுமா? அவங்க கண்டஸ்டன்ட் நான் ஈகோ ட்ரிப் ஆயிட்டேன், நானும் சக கண்டஸ்டன்ட் மாதிரி அவங்கள்ட்ட போயிட்டு சண்டை போடுவேன். இதுவா சார் ஹோஸ்ட்? இப்படியா ஹோஸ்ட் பண்ணுவாங்க? நீங்க சொல்லுங்க, பார்த்துக்கிட்டு மக்கள் நீங்க சொல்லுங்க. அவன் சொன்னதுல என்னங்க தப்பு? மக்களோட மனநிலை தானே. விஜய் சேதுபதி என்ன முயற்சிக்கிறாரு, இப்ப அரோராவும் விக்ரமும் அந்த இடத்துல சரி, அரோரா விக்ரம் சபரி அந்த இடத்துல சரி, நீங்க தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் குற்றச்சாட்டுறாரு. பட் ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அரோரா பண்ணது, விக்ரம் பண்ணது, சபரி பண்ணது என்ன அப்படிங்கிறது மக்கள் மனநிலையில இருந்து பார்த்தா தெளிவா தெரியும். நீங்க தான் மக்களுக்கு எதிராக பேசிக்கிட்டீங்க சேதுபதி அவர்களே. நீங்க சொல்ற கருத்துக்களை அங்க இருக்கிற செட் ஆடியன்ஸ் சொன்னா அப்படி கை தட்டலாம், வெளியில இருக்க பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வந்து கை தட்ட மாட்டாங்க. அவங்க விமர்சனத்தை அடுக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. திரும்ப திரும்ப உங்களோட கெரியரை டேமேஜ் பண்றீங்க. இந்த இடத்துக்கு வந்து திரும்ப ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு பண்ற ஃபேவரட்டிசத்தால உங்க மேல இருக்கிற ஒரு தனிப்பட்ட நன்மதிப்பை நீங்க இழக்கிறீங்க சேதுபதி அவர்களே.
நான் சேதுபதி சார் மேல இருக்கிற ஒரு அக்கறையிலையும் ஒரு 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 நலன் விரும்பியாக தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் நண்பர்களே. எனக்கு அந்த அளவுக்கு கோபங்கள் தான் வருது. எதுக்குங்க ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு இவ்வளவு தூரம் சொம்பு தூக்குறீங்க? 3 நாளாக இது 3வது நாள் நடக்குதுங்க. நேத்திக்கு அப்படிதான் வந்து அரோரா பண்ணது தப்பு இல்ல, அவங்க பண்ண ஒரு ஸ்மைல், அந்த ஸ்மைலை வச்சு ஏன்டா தூரம் எழுதுறீங்க, இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சொம்பு தூக்குனீங்க. அதுக்கப்புறம் வந்து கானாவின தன்னை கூட்டின்னு வந்து அவர் வாயால வந்து யாருமே காரணம் இல்ல, நான் தான் என்னோட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பிளான் பண்ணிக்கிற மாதிரி வந்து நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க. இன்னைக்கு அப்படிதான் வந்து சம்பந்தமே இல்லாம உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து குறும்படம் போட்டு பில்டப் பண்றீங்க. கடைசி குறும்படம் எந்த அளவுக்கு ஃபேவரட்டிசம் அட் இஸ் பீக் இருக்கு இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது. பிரவீன்ராஜ் கூப்பிட்டு நீங்க டோனை கம்மி பண்ணுங்க. என்ன சார் அவர் கண்டஸ்டன்ட் சார், அதுவும் வெளியேறின ஒரு கண்டஸ்டன்ட் சார். அவரு இங்க வந்திருக்க ஜஸ்ட் வந்து ஒரு கருத்து சொல்ல வர்ற ஒரு கண்டஸ்டன்ட் சார். போன சீசன்ல வந்து சுனிதாவோ வர்ஷினியோ சாச்சனாவோ வந்து இந்த பேசும்போது கூட இந்த அளவுக்கு சேதுபவர்கள் வந்து கடுமையாக நடந்துக்கல அவங்கள்ட்ட. அந்த அளவுக்கு வந்து கடுமையாக நடந்துக்கிறாருங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பீக்கில் இருக்குங்க இந்த டைம். இது பார்க்கும்போது உண்மையிலுமே கேம் ஆடி உண்மையிலுமே உழைப்பு போட்ட எல்லாருமே வெளியில் அனுப்பிட்டு மிச்சர்களை வச்சுக்கிட்டு அந்த மிச்சருங்க எல்லாருமே டிசவுடுன்னு சொல்லிட்டு இவர் மிகப்பெரிய ஒயிட் வாஷ் பண்றாரு. அந்த மிச்சர்களே நம்பர் 1 மிச்சரா இருக்கக்கூடிய அரோரா தான் டைட்டில் வின்னரு, விக்ரம் தான் வந்து ரன்னரு. லிட்டரலா அப்படிதான் எடுத்துட்டு போறீங்க நீங்க, உங்க ஷோவையே நீங்க அப்படிதான் எடுத்துட்டு போறீங்க. எதுக்காக சார்? எதுக்காக? உங்க மேல எவ்வளவு பெரிய மரியாதை இருக்குதுமா? மரியாதை ஃபுல்லா கெடுத்துக்கிறீங்க சார். இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அவ்வளவு கோவங்கள் தான் வருது. வெளியில பாக்குற அந்த பிஆர் இருக்கானுங்கல்ல, அவனுக்கு மாதிரிலாம் இல்ல, எனக்கு மனசுல தோன்றதான் நான் பேசுவேன். அது உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா எனக்கு தெரியாது. இதுல பிரவீன்ராஜை கூப்பிட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணது தப்பு, நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க, உங்க டோனை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட ஹோஸ்ட் நடந்துக்கிற மாதிரியே இவர் நடந்துக்கல. இதெல்லாம் முடிஞ்சு விக்ரம் பெஞ்ச் கேட்கும்போது, சார் எங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணி எங்களை வந்து ஒஸ்ட்ன்னு காமிச்சு எங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு டீஹியூமனாக இருக்கிறோம், ஏதோ சொல்கிறான் அவன் இங்கிலீஷில், ஏதோ டீஹியூமனாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க காமிக்கிறாங்க சார். இதை கேளுங்க சார். அதாவது வந்து விக்ரம் அப்படின்ட்டு, சார் கேளுங்க சார் இவங்களை வந்து இப்படி பண்ணுறா சார், நீ உட்கார் பாரா சார் நான் பார்த்துக்கிறேன் தம்பி. அரோராவும் விக்ரமும் இவங்க 2 பேரும் வந்து இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அப்போ சாண்ட்ராவே வெளியேற்றிட்டாங்க மக்களோட எதிர்ப்பை வச்சு. இப்போ அரோரா விக்ரம் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் ஒன்று கவனிச்சிக்கலாங்க. கடைசி ஒரு 50 நாளில் விக்ரமையோ அரோராவையோ 50 நாட்கள்ல ஒரு இடத்துல கூட தவறு செய்யாம புரிதலாவா இருக்கிறாங்க. ஒரு ரோஸ்ட் கூட இல்ல லாஸ்ட் 50 நாள்ல. விக்ரம்லாம் வந்து டே 1ல இருந்தே ரோஸ்ட் இல்ல. அரோராவுக்கு வந்து 50 நாளைக்கு முன்னாடி கூட ரோஸ்ட்லாம் கிடையாது. நீங்க வந்து இன்னும் கேம் ஆடல, நீங்க ஆடுங்க, நீங்க கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு உங்களுக்கு கேம் ஆடத்தான் ட்ரை பண்ணாரே தவிர இவங்க 2 பேரையும் எந்த இடத்துலயும் ஒரு கேம் ரீதியாக வந்து விமர்சனமே வைக்கல திரு விஜய் சேதுபதி அவர்கள். கமருதீன் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா வீக்கெண்ட்ல கூப்பிட்டு, சார் என்ன சார் என்ன பண்ணாலும் இது பண்ணிட்டு சாரி கேட்டா சரியாடுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற சேதுபதி அவர்கள் வந்து அன்னைக்கு ஆதரை பண்ண விஷயத்திலுமே வந்து இதே மாதிரி கேட்டுக்க வேண்டியதானே, நீங்க பண்ண தப்பு. அப்போ ஒரு தப்பை பண்ணிட்டு சாரி கேட்டா அதை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுல பார்வதி கமருதீன் நீங்க எதுக்கு ரோஸ்ட் பண்ணீங்க? எல்லா விஷயத்திலுமே அவங்க தவறு செஞ்சுட்டு இது தப்பு வீக்கெண்ட்ல ரோஸ்ட் வந்து போயிட்டு சாரி கேட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்தையும் ரோஸ்ட் பண்ணது எதுக்கு? கானா வினோத்தை சம்பந்தமே இல்லாம போட்டு அடிச்சது எதுக்கு? எவனோ ஒருத்தர் தப்பு பண்ணா நீ ஏன்டா போய் கேட்கல? சம்பந்தமே இல்லாம கானா வினோத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் பண்ணதுல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு திரு விஜய் சேதுபதி கையில தான் இருக்கு. நான் இதை அடிச்சு சொல்லுவேன். நீங்க 1000 சொல்லுங்க, கானா வினோத்துக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனே கிடைக்கல. கடைசி வரைக்கும் அந்த மனுஷனை வந்து தப்பே பண்ணாம ரோஸ்ட் பண்ணி, தப்பே பண்ணாம திட்டி, தப்பே பண்ணாம எல்லா விஷயங்களையும் அவரை பண்ணி அவரை டவுன் ஆக்கி அவருக்கு எந்த இடத்துலயுமே ஒரு ஹோப்பே கிடைக்கல. நேற்று எபிசோட பார்க்கும்போது தான் தெரியும் உண்மையாவே எனக்கு இவ்வளவு பெரிய மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த மனுஷன். அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, அவங்க சொல்றாரு, அவர் வறுமையை சொல்றாரு, சார் எனக்கு சரியான பசியில இருக்கேன், என் கண்ணு முன்னாடி ஒரு பழைய சாதமும் பிரியாணி வெளியில இருக்கு, பிரியாணி கிடைக்கிறதுக்கு 1 வீக் ஆகும், பழைய சாதம் கையில இருக்கும்போது நான் எதை சார் பசியில சாப்பிடுவேன்? அந்த அளவுக்கு ஒரு வறுமையில இருக்கிற ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மனுஷன் நல்லா பண்ண கேப்டன்சியில் அவர் அப்ரிஷியேட் பண்ணாம அவர் நல்லா விளையாண்டு அந்த வாரம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் முத்திரைக்கும் போது அதை கேள்வி கேட்காத திரு விஜய் சேதுபதி அவர்கள் கடைசியில அரோராவுக்கு வந்து எந்த இடத்துலயும் சின்னதா ஏங்க கானா வினோத்துக்கு நடந்த அநீதியை ஒரு இடத்துல கூட இந்த அட்ரஸ் பண்ணல. அரோராவுக்கு ஏதாவது அரோராவுக்கு எதிராக ஒரு சின்னதா எவனாச்சும் பேசிட்டா கூட உடனே அவனை கூப்பிட்டு ரோஸ்ட் பண்றாருங்க அவரு. எனக்கு புரியலங்க, எனக்கு சீரியஸா எனக்கு கானா வயிற்றுச்சலா இருக்குங்க. எனக்கு எப்படா உங்க சைடே எடுத்துட்டு போறீங்க, உங்களுக்கு ஃபேவரட்டிசமாவே எடுத்துட்டு போறீங்க. கானா வினோத் நான் வந்து ஒரு வாரம் வந்து செம்மையா கேப்டன்சி பண்ணியிருப்பாரு. நான் நினைச்சேன் இந்த வீக்கெண்ட் வந்து செம்மையா பாராட்ட போறாரு அப்படின்னு நினைச்சேன். அந்த வாரம் வந்து நிக்க வச்சு ரோஸ்ட் பண்ணாருங்க அவரு.
கானவனத்தண்ணா வந்து தொடர்ந்து 4 வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக போட்டாங்க. அந்த வாரம் முழுக்க அவர் வந்து நல்லா கேம் ஆடி இருப்பாரு. நல்லா கேம் ஆடின மனுஷனை கூட்டிட்டு வந்து கடைசியில் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்ம் கொடுத்தா இதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்பார் அப்படின்னு நினைச்சோம். கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லைங்க. அதே இடத்துல வந்து அரோராவுக்கு நடந்து அவர் கேட்டிருப்பாருங்க. கண்டிப்பா அரோராவுக்கு அந்த மாதிரி அழுது எதுவுமே நடக்கல. ஏன்னா அது எப்படின்னு ஒரு ஜால்ரா. அது எங்க வேணா போய் ஒட்டுன்னே இருந்தா அடுத்தவங்களோட கண்டென்ட்ல இந்த ஷோவை வந்து இது வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்க ஒரு ஒட்டுண்ணி அவ்வளவுதான். ஏன்டா அரோராவுக்கு வன்மன்னா, அரோராவுக்கு வந்து வெளியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு நண்பர்களே. வினோத் அண்ணாவுக்குலாம் இருக்காங்க. நீங்க சொல்லுங்களேங்க. வினோத் அண்ணாலாம் வந்து அந்த காசோட அருமை தெரிஞ்சவருங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க டைட்டில் வின்னர் ஆக்குறாரு சேதுபதி அவர்கள். அவங்க ஒரு இதுல சொன்னாங்க, எனக்கு வந்து டைட்டில் கேட்லாம் என்னோட டார்கெட்ல பணம் சம்பாதிக்க தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவங்கள தான் நீங்க வந்து டிடிஎஃப் வின் பண்ண வச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இது டைட்டில்னு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் பணம் சம்பாதிக்க தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னவங்களை கூட்டிட்டு வந்து டிடிஎஃப் வின் பண்ண வச்சு நீங்கள் ஃபினால வரைக்கும் கூட்டிட்டு வரீங்க. உங்களோட தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸில் மக்கள் சப்போர்ட் 1% கூட கிடையாது அரோராவுக்கு. இப்போ இந்த கொஞ்சம் ஒரு 10% மக்கள் சப்போர்ட் வருதுன்னா அது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வருது. நீங்க பேசுறது கரெக்ட்னு ஒரு சில மக்கள் வந்து நம்புறாங்க. விஜய் சேதுபதி அவர் மேல தனிப்பட்ட முறையிலேயே அவரோட ரசிகர்களும் இருக்காங்களா பாத்தீங்களா? அவங்க மட்டும் தான் அரோராவுக்கு சப்போர்ட் பண்றாங்களே தவிர பொதுமக்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருமே அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் ரொம்ப கேவலம் ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப கேவலம். தயவு செஞ்சு இன்னைக்கு எபிசோட வந்து ஸ்கிப் பண்ணிடலாமா என்னன்னு தோணுது. பார்க்கும்போது நியாயமும் நீதியும் கிடைக்க போறதில்ல. எக்ஸ் கண்டஸ்டண்டாக வந்தவங்களை வச்சு தான் இன்னைக்கு நீங்க ஷோ ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு மிக்சருங்க வச்சு நீங்க ஷோ ரன் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து நீங்களே உங்க மூஞ்சில போய் துப்பிங்க ப்ரோ. இதுக்கு மேலே என்னால் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் அடுத்த வீடியோவில் வந்து வேற ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அதில் வந்து பேசுகிறேன். சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. வீடியோக்கு லைக் பண்ணாமல் மறக்காம பண்ணுங்க. ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே பண்ண அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.